குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஐபிபிஎஸ் பிஓவில் வரக்கூடிய 2 மார்க் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்லிமெண்ட்டில் ரிலீஸ் பண்ண ஒரு டேட்டா என்ன அப்படின்னா அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 78,000 கோடி இருந்துச்சு. இந்த வருஷம் 67,000 கோடி இந்த ஃபினான்ஷியல் இயரில். எப்போன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் ஜூன் 30 வரைக்கும் இருக்கிற டேட்டா. ஸோ இது பப்ளிக் செக்டார் பேங்க் மட்டும் 58,330 கோடி, ப்ரைவேட் செக்டார் 8,673 கோடி. ஸோ இந்த அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இப்போ இண்டிவிஜுவல் இருக்கோம் இல்லை அப்படின்னா ஏதாவது குரூப் ஆஃப் பீப்புள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எதுவுமே ஒர்க் ஆகாமல் அது கிடப்பிலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அந்த அக்கௌண்ட் தான் அன்கிளைம்டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்கிளைம்டு டெபாசிட் ஆர்பிஐயோட டெபாசிட் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகும். இது டெபாசிட்டர் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட் மூலமாக ஆர்பிஐ சில அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. இதுதான் இந்த அன்கிளைம்டு டெபாசிட்டோட ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதில் எஸ்பிஐ மட்டுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா அன்கிளைம்டு டெபாசிட்டாக கிட்டத்தட்ட 19,329 கோடி இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாரில் ஹையஸ்ட்டாக இருக்கிற பேங்க். அதுவே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் ஐசிஐசிஐ பேங்க் 2,063 கோடி அன்கிளைம்டு டெபாசிட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த டெபாசிட்டர் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்ட் இது 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 26A பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. அக்கௌண்ட் பிகம்ஸ் இன்ஆப்ரேட்டிவ் ஆர் அன்கிளைம்டு ஃபார் 10 years. அதை தான் நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த அமௌண்ட். ஓகே, சப்போஸ் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இல்லை அப்படின்னா நாமினிஸ் ப்ராப்பரான டாக்குமெண்ட் ப்ரூஃப் வச்சு அதை போய் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை திருப்பி தந்துடுவாங்க. அதை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன அப்படின்னா அன்கிளைம்டு டெபாசிட் ரெஃபரன்ஸ் நம்பர். UDRN. அந்த UDRN உத்காம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ஒரு போர்ட்டல் வச்சுருக்கு. அந்த போர்ட்டலில் நம்ம ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம், கிளைம் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ அந்த உத்காமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் கேட்வே டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதாங்க. இதில் இருந்து கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா இதை தாண்டி வேறு எதுலேயும் வராது. இதை தாண்டி வெளியில் போகாது. அதனால் நல்லா ஒரு டைம் பார்த்து வச்சுக்கங்க. இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.